பேசலாம். வணக்கம். என் பேர் ஸ்ரீ ஆதித்யா என்கிற பார்த்திபன். சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தோட மாநில பொதுச் செயலாளருங்க. எங்க தலைவர் அன்புமாரிஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்னைக்கு ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோம். அந்த மனு என்னன்னு கேட்டீங்கன்னா, 1998ஆம் ஆண்டு கோவை குண்டுவெடிப்புல பலியான அப்பாவி மக்களுக்கு நினைவு தூண் அமைக்க கோரி ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முன்னாள் திரைப்பட நடிகரும் இந்நாள் மாண்பு முதல்வருமான விஜய் அவர்கள் கரூருக்கு போனப்போ கூட்ட நெரிசல சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க. அவங்களுக்கு நினைவு தூண் அமைக்கிறதா சொல்லிட்டு வர்றாங்க. நான் ஒன்று கேட்குறேன், தீவிரவாதிகளாலும் பயங்கரவாதிகளாலும் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி மக்களுக்கு கோவையில் அதே மாதிரி நினைவு தூண் அமைக்கணுங்கிறதுக்காக மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம். இதுபடி உடனடியாக இதுக்கு ஆரஞ்சு அரசாணை வெளியிடணும். அப்படி இல்லாட்டி இதை இந்த மனுவை பொதுநல வழக்காக நாங்கள் உயர்நீதிமன்றம் அணுகி அதன் மூலயமா நினைவு தூண் அமைக்க சட்ட ரீதியான போராட்டத்தில் கையில் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. இரண்டாவதாக, இப்போ கரப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கரப்பாம்பூச்சிக்கு கிட்டடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கரப்பாம்பூச்சி அமைப்புக்கு வங்காளதேசத்தில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய அமைப்பு ஆதரவு தரதா சொல்லியிருக்காங்க. அதனால உடனடியாக இந்த கரப்பாம்பூச்சிக்கு கூடி சீக்கிரம் இந்து மக்கள் ஹிட்டடிக்கிற போராட்டத்தை துவங்க போறோங்க. நன்றி. ஆர்எஸ்புரம் பாத்தீங்கன்னா, கோவை குண்டுவெடிப்புல அதிகமான பாதிப்பு ஏற்பட்டது பாத்தீங்கன்னா ஆர்எஸ்புரம் பகுதி. அதனால ஆர்எஸ்புரம் பகுதியில் அந்த மையத்துல பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு ரவுண்டானா வச்சிருக்காங்க. அந்த ரவுண்டானால கூட நம்ம ஒரு நினைவு தூண் வைக்கலாம். அதுக்கு ஒரு லைட் வச்சிருக்காங்க. அந்த லைட்டுக்கு பதிலா 58 அப்பாவி மக்களுக்கு நினைவு தூண் வைக்கணுங்கிறது சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தோட கோரிக்கைங்க.